இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓட் ஆன் அ கிரேஷியன் urn. ஓகேவா? Thou still ravished bribe of quietness, thou foster child of silence and slow time, Slyvin historian who canst thus express a flowery tale more sweetly than our rhyme. What leaf-fringed legend haunts about what thy shape of deities of or mortals ஆர் ஆஃப் போத். அதாவது உன் அழகு அந்த ஒரு குண்டான அவர் பார்த்துட்டாரு. ஏர்ன் அப்படின்னா முதுமக்கள் தாலி. ஓகேவா? அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, அதாவது என்ன அழகு அந்த லீஃப் எல்லாம் உன் மேலே இருக்குது, அதில் இருக்க அது வந்து நீ கடவுளா இல்லை வந்து நீ ஒரு போர் வீரனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இன் டெம்பிள் ஆஃப் டேல்ஸ் ஆஃப் ஆர்கெடி ஆன் மென் அண்ட் காட்ஸ் இஸ் வாட் மெய்டன்ஸ் அ லாத். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த கடவுள் ஒன்று படைச்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வாட் மேட் பர்ஷூட், வாட் ஸ்ட்ரகிள் டு எஸ்கேப், வாட் பைப்ஸ் அண்ட் ட்ரிம்பிள்ஸ் தி வைட் எக்ஸ்டசி. ஸோ வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லைக் வந்து என்ன அழகு பாருங்கள், என்ன இதில் இருக்க பைப் அது மாதிரி இந்த ஒர்க்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ பைத்தியம் ஆயிட்டேன் நான் இந்த இது பார்த்துட்டு அப்படின்னு. ஹியர் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹியர்ட் ஆர் ஸ்வீட்டர். Therefore, your soft pipes play on to the sensual ear, but more endeared. Pipe on, spirit, deity, snow tone, fair youth beneath the trees. You cannot live thy song, you do not trees, bold lover, never, never can't you kiss. Though winning near goal, yet do not grieve. She cannot fade, thou hast not the bliss, even though love she may fair. அதாவது வந்து நான் மரத்துக்கு அடியில் வச்சு போல்டாக லவ் பண்ணால் கூட அந்த அளவு உன் மேலே எனக்கு அவ்வளோ காதல் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த குண்டானை பார்த்து அவர் சொல்கிறாரு. ஓகேவா? நான் மெலடிஸ் பாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆல் பிரீத்திங் ஹியூமன் பேஷன் ஃபார் அபவ் தட் லீவ்ஸ் எ ஹார்ட் ஹை சோரஃபுல் அண்ட் க்ளாய்ட் எ பர்னிங் ஃபோர் ஹெட் அண்ட் பார்ச்சிங் டங். அதாவது அது வந்து ஆக்சுவலாக முதுமக்கள் தாலி தானே. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன் மண்டை வந்து எரிஞ்சிருக்கு, அப்புறம் நாக்கு வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஏர்ன் நிஜமாக எப்படி இருந்ததுன்றது நமக்கு தெரியாது. அவர் அப்படி சொல்கிறாரு. ஹூ ஆர் திஸ் கம்மிங் டு சாக்ரிஃபைஸ் இன் தை க்ரீன் ஆல்டர் ஓ மிஸ்டீரியஸ் ப்ரீஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்டர் அப்படின்னா பலிபீடம். ஸோ இந்த பச்சை கலரில் இருக்க பலிபீடத்துக்கு யார் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாரு. And the silken flanks with garlands dress, little town or seashore, mountain built and peaceful citadel. It's emptied in this flock, this pious morn, and little town and streets of evermore will silent be, and not to a soul to tell why thou art desolate can ever return. An attic shaped fair attitude with bread of marble, men and maidens overwrought with forest branches and trodden weed, thou silent and thou rust, thou thought, thou cold pastoral, and old age in this generation waste, thou shalt remain amidst of this. Oh, then ours a friend man to whom thou sayest beauty is truth, beauty, that's all. Yea, no on earth, and yea, need to know. அதாவது நீ இவ்வளோ அழகாக இருக்க, இவ்வளோ பழமையாக இருக்க, இவ்வளோ கிளைகள் வந்து ஃபாரஸ்ட் பிரான்ச்சஸில் ஒன்று இதாக இருக்குது. ஸோ வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக எங்கள் மேம் இதை எப்படி சொன்னாங்கன்னா, அந்த ஏர்னை பார்த்து அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதை நான் படித்து பார்த்தம்போது தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக இது எப்படின்னா, இவர் ஒரு முதுமக்கள் தாலி எடுத்து பார்த்து பேசுகிறாரோ, இந்த சலந்தரி கசம்பில் எப்படி அந்த மரத்தை பார்த்து பேசுவாங்க, ஸோ அந்த மாதிரி இவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பழைய போயட். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாது. ஸோ வந்து அவர்